ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகம் ஒரு பெரிய போராட்ட காலம். இயேசு என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி சொன்னார். அதோடு நிறுத்தி கொண்டாரா? திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொன்னாரே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறது. ஈசாக்கு என்ன செய்தார்? தன்னுடைய தகப்பன் துறவுகளை தோண்டுகிறார். தகப்பன் தோண்டுகிற துறவுகளை அங்கே இருக்கிற எதிரிகள் மூடி போடுகிறார்கள். ஈசாக்கு தொடர்ந்து தகப்பன் தோண்டின எல்லா துறவுகளையும் மீண்டுமாக தோண்டுகிறார். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு புதிதாக ஒரு கிணறு தோண்டுவது சுலபம். தோண்டப்பட்ட கிணறை மூடி திரும்பவுமாக அதை தோண்டுவது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பணியை ஈசாக்கு செய்யும் பொழுது ஆதியாகமம் 26 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கேராரோர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். தகப்பன் தோண்டி எதிரிகளால் மூடப்பட்ட துறவு ஈசாக்கினால் திரும்பவுமாக தோண்டப்படுகிறது. அதோடு கூட நிறைய துறவுகளை தோண்டினார். இவர்கள் தண்ணீரை கண்டவுடனே அந்த தண்ணீர் எங்களுடையதுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் என்பதை பாருங்கள். இப்போ அதற்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? ஹீப்ரூல ஏசேக்கு, ஆனால் தமிழில் வாக்குவாதம் தான், ஸ்ட்ரைஃப், போராட்டம் என்கிற ஒரு பெயரை யார் வைக்கிறார்? ஈசாக்கு வைக்கிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் வாக்குவாதம், போராட்டம். திரும்பமாக இன்னொரு கிணறை தோன்றுகிறார். அடுத்த கிணறை தோண்டும் பொழுது அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இப்போ அவர் பேர் வைக்கிறார் பாருங்க, சித்னா. சித்னா என்கிறதான பேருக்கு பின்னால, அதாவது அதனுடைய மூல பாஷையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாத்தான். ஒன்று வாக்குவாதம் பேர் வைக்கிறான், இன்னொன்று சாத்தான் என்றே பேர் வைத்து விட்டான். சைத்தான் என்கிற பெயரையே ஈசாக்கு வைத்து விடுகிறார். இந்த வாக்குவாதங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் யாரால் வருகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார் ஈசாக்கு. அதை கண்டுபிடித்து பெயரை வைக்கும் பொழுது சாத்தான் என்கிற பெயரையே வைத்து விட்டார். சாத்தான் தான் போராட்டங்களுக்கும் வாக்குவாதங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வாக்குவாதங்களின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போகிறார், இன்னொரு கிணறை வெட்டுகிறார். அந்த கிணற்றை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. சத்துருவை விட்டு அவன் விலகி போய்விட்டான். இப்பொழுது நாம் பழுகும்படிக்கு, நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு விசாலமான இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயர் வைப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசேக்கு வாக்குவாதம், சாத்தானால் வருகிறது சித்னா. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ரெகபோத். பெரிய விசாலமான இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களையும் மாற்றி விசாலம் உண்டாக்குகிற ரெகபோத் என்கிறதான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அதற்காய் நாம் ஆண்டவரை துதித்து சந்தோஷப்படுகிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாய் ஏசேக்கையும் சித்னாவையும் மாற்றி ரெகபோத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஏசேக்கு வாக்குவாதம், சித்னா சாத்தான். ஆனால் நாங்கள் உம்மை நம்பி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை உண்டாக்க நீர் போதுமானவர். நீர் ரெகபோத், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தருகிற விசாலமான ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.